அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் மேஷ ராசி. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் அமைய போகுது, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அவங்க எந்த கடவுளை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் பகவானை ஆளக்கூடிய ராசி தான் மேச ராசி. மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேசராசியில் நவகிரக தலைவன் சூரியன் உச்சம் பெறுறதுனால உங்களோட மனதில் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே விலகுங்க. எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்கன்னு சொல்லலாங்க. இந்த சித்திரை மாதத்தில் நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு மேம்படுங்க. காதல் வாழ்க்கையில் உறவும் மேம்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே சாதகமான காலமாக இந்த காலமானது அமைய போகுதுங்க. படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டால் வெற்றியும் உறவில் வலுவும் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்தையும் பணியிடத்தையும் அனுசரித்து செயல்படுறது உங்களுக்கு சிறந்த மாதமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரம். எந்த நிலை வந்தாலுமே அதற்காக சோர்ந்து போகாமல் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மாதம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. கேது ஏப்ரல் 26 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. மாத கடைசியில் மங்களகரனான குரு பகவானும் 3ல் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த நிலையில் இதன் வரைக்குமே நீங்கள் அடைந்த பலனில் மாற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் முன்பு கிடைத்தது போல லாபம் கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் உருவாகவும் வாய்ப்பு இருக்குங்க. உறவுகளுடன் இடைவெளி அதிகரிக்கும். பிள்ளைகளை நினைத்து மனம் வருத்தும் அடைவுக்கு ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் லாபஸ்தான சனி பகவானும் ஏப்ரல் 26 முதல் ராகுவும் உங்களோட நிலையை உயர்த்துவார். பண வரவு பொறுத்த வரைக்குமே அதிகரிப்பார். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஓய்வின்றி உழைப்பீங்க. ஏப்ரல் 17 முதல் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால மனதில் நிம்மதியும் உண்டாகுங்க. எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். பொன் பொருள் சேருங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொட்டது எல்லாமே லாபம் என்ற நிலை ஏற்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு பணியாளர்கள் செல்வாக்கும் உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறும்னு சொல்லலாங்க. மாணவர்களோட கனவுகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நனவாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானமும் வருங்க. எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும்னு சொல்லப்படலாம். இந்த மாதமானது மேலும் சிறப்பாக அடைய கற்பக விநாயகரை வழிபட நன்மைகள் அனைத்துமே அதிகரிக்குங்க. மேஷம் ராசி பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு நினைத்ததை நடத்தும் திறமை படைத்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுதுங்க. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் ஏப்ரல் 17 தேதி வரை வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால மனதில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுன்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே விலகும். வரவேண்டிய பணம் வருங்க. 11ல் சஞ்சரிக்கும் சனியும் ஏப்ரல் 26 முதல் அங்கு சஞ்சரிக்க போகும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு பல நன்மைகளை உங்களுக்கு தரப்போகுதுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். பணியில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவு கட்டத்துக்கு வரும்னு சொல்லலாங்க. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களோட நோக்கம் வெற்றியடையுங்க. சிறிய முதலீட்டிலும் நிறைய லாபம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். பிறரோட தவறுகளை கண்டறிந்து தட்டி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நேருங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் உயரும். வீடு மனை வாகனம் என்ற கனவுகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நனவாகுங்க. அப்படின்னாலுமே சென்ம ராசிக்குள்ள சூரியனும் 4ல் செவ்வாயும் இருக்கிறதுனால இடத்தை சனியும் பார்க்கறதுனால அலைச்சல் உழைப்பும் அதிகரிக்கும். அதனால் உடல் பாதிப்புகளும் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. ஏப்ரல் 26 முதல் 5ல் சஞ்சரிக்கும் கேதுவால் உறவினர் வழியில் சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. சில பேர்த்துக்கு காதல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க. பிள்ளைகள் பற்றிய பயம் உண்டாகக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மாணவர்கள் உயர்கல்விக்காக விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே
வெற்றி காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களோட பலம் கூடுன்னு சொல்லலாங்க. வியாபாரிகளுக்கு புதிய முயற்சி லாபம் அதிகரிக்கும். வயதானவங்க உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அடைய லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். மேஷம் ராசி கார்த்திகை 1ஆம் பாதம் எந்த ஒன்றிலுமே தனித்துவத்துடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த பிறக்கும் சித்திரை மாதமானது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமையப் போகுதுங்க. ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் சூரியன் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் தடுமாற்றம், உடல்நிலையில் சங்கடங்கள் என்று உங்களை பயமுறுத்துங்க. எடுத்த வேலைகளை முடிக்க முடியாமல் சங்கடப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்குங்க. குடும்பத்திலும் எதிலாவது ஒரு பிரச்சனை தலை எடுத்துக்கொண்டே இருக்கும். நிம்மதி என்பது கேள்விக்குறியாக இருக்குங்க. பிள்ளைகளுக்காக முயற்சிகள் அனைத்துமே அதிகரிக்கும். மனம் அலைபாய தொடங்குங்க. அப்படின்னாலுமே லாபஸ்தானம் சனியாலும் ஏப்ரல் 26 முதல் ராகுவாலும் பலம் பெறுவதால் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்குங்க. முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் லாபங்களும் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உள்ள செல்வாக்கை இந்த காலகட்டத்தில் உயர்த்துவீங்க. ஒரு சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. கடனாக எதிர்பார்த்த பணங்கள் அனைத்துமே கைக்கு வந்து சேரும். ஏப்ரல் 17 முதல் சுக்கிரன் உச்சம் அடைவதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த சங்கடங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலக்குங்க. இருவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளே இல்லாமல் செய்வீங்க. வீடு மனை வாகனம் என்று வாங்கக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். தடைபட்டு வந்த வேலைகள் அனைத்துமே இனிதே நடக்குங்க. உங்களோட கனவுகள் அனைத்துமே நனவாகும். உயர்கல்விக்காக மாணவர்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் இந்த மாதத்தில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க. மேலும் இந்த மாதமானது சிறப்பாக அடைய நடராஜரை வழிபட நன்மைகள் அனைத்துமே உண்டாகும்னு சொல்லப்படுது. மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்குமே குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறதுங்க. தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை நிகழ்வதனால குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க. வருமானம் திருப்தி தரும். அதே போல் சில பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதமானது அமைய போகுதுங்க. அதே நேரம் விரயங்களும் அதிகரிக்கும். சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபட முடியும். வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் அந்த விரைய செலவுகள் அனைத்துமே குறையுன்னு சொல்லலாங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்கலாங்க. ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி சித்திரை 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் வாய்ப்பும் இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய உயர்வும் உற்சாகமும் உண்டாகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சஞ்சரிக்கும் கேதுவால் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமையக்கூடுன்னு சொல்லப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்குமே வெற்றி கிடைக்குங்க. நினைத்ததை சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க. ஆயினும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்ததுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நல்ல மாதமாக அடைய போவதாக சொல்லப்படுதுங்க. மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு கேது சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையுங்க. அதே மாதிரி வியாபாரம், தொழிலில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையும் சீராக இருக்குங்க. இழுபறியாக இருந்த வழக்கு அனைத்துமே சாதகமாக முடியும். போட்டியாளர் விலகுபவர். பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முதலீடுகள் அனைத்துமே லாபமாக அமையுங்க. வியாபாரம், தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகும்.
பொன் பொருள் சேரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போகுதுங்க. தடைப்பட்ட வேலை அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்குங்க. மேலும் இந்த மாதமானது சிறப்படைய திருத்தறி முருகனை வழிபட நன்மைகள் அனைத்துமே உண்டாகுங்க. இந்த வீடியோவில் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதத்தில் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.